ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிபிஎஸ்சி நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் சால்விங். நேற்றுக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ப்ராப்ளம் சால்விங். இது உங்கள் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் தான். எக்ஸசைஸில் நம்பர் 8 இருக்கிற ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏபிசி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்குன்னு பார்ப்போம். யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஷோ தட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸை வச்சு இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ இது தான் அப்படின்னு காமிக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு பேர் சைக்ளிக் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பேர். ஏபிசி மாற்றி மாற்றத்தில் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, இது மாதிரி வந்து சைக்ளிக் எக்ஸ்ப்ரெஷன். சைக்ளிக் எக்ஸ்ப்ரெஷனுக்கு முக்கியமாக நீங்கள் 2 விஷயம் பண்ண வேண்டியது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லுக் ஃபார் 0, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது சிம்பிளிஃபிகேஷன். எதை வந்து காமனாக கொண்டு வந்து பண்ணலாம், இல்லை ரோ ஆப்ரேஷன், காலம் ஆப்ரேஷன். அதாவது வந்து ஒரு ரோவை இன்னொரு ரோவோட மைனஸ் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது. அதே மாதிரி காலம் ஆப்ரேஷன், ஒரு காலமை இன்னொரு காலமோட ஆட் பண்ணுறது. இல்லை ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், C = KC1, அந்த மாதிரி பண்ணி எப்படி பண்ணி சிம்பிளாக ஆக்கி இந்த ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த ஃபைனல் ஃபார்மை நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா சின்னதாக போக வேண்டிய எக்ஸ்ப்ரெஷன் பெருசாகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்கேன், 1 1 1 A B C A² B² C². ஓகேவா? ஸோ முதல்ல இதில் ஏதாவது 0 பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியும். ஏன்னா இங்கே 1 1 இருக்குது. ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன் வச்சு பண்ணினா 0 ஆக்கிக்கலாம். எப்படி? R2 = R2 - R1 பண்ணினா 1 - 1 0 ஆயிடும். அது மாதிரி R3 = R3 - R1 பண்ணினா என்ன ஆகும்? இப்போ புதுசாக இருக்கிற டிட்டர்மினண்ட்டில் R1 எதுவும் மாறல. ஸோ அது 1 A² R2 = R2 - R1. ஸோ 1 - 1 0 B - A. இங்கே B² - A². அது மாதிரி 0 C - A C² - A². ஸோ திருப்பி எழுதுகிறேன். 1 A A² 0 B - A B² - A². P - A B² - A². அது மாதிரி C - A C² - A². இது ஒரு காலம், இது ஒரு காலம். இதான் டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா இதை எப்படி எழுதலாம்? 1 A A² 0 B - A. இதை வந்து B - A இன்ட்டு B + A அப்படின்னு எழுதலாமா? இதை வந்து B - A இன்ட்டு B + A. அது மாதிரி C - A C² - A² வந்து C - A இன்ட்டு C + A. இதுதான் சிம்பிளிஃபிகேஷன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா காமனாக வெளில எடுத்துலாம். இப்போ B - A B - A காமனாக எடுங்க. C - A C - A. நான் சொன்ன மாதிரி உள்ள K காமனாக இருந்ததுன்னா வெளியே எடுக்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே எப்படி 0 தான். ஸோ அதுக்கு வராது. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கணுன்னா டிட்டர்மினன்ட் இங்கே போட்டு முதல்ல B - A இன்ட்டு C - A வெளியே போட்டுட்டு உள்ளே நம்ம வழக்கம் போல் எழுதுகிற மாதிரி எழுதுங்க. 1 A A² 0 B - A இல்லை. ஸோ இங்கே 1 B + A. அது மாதிரி 0 1 C + A. ஸோ இப்போ இது எல்லாம் 0. ஸோ அலாங் திஸ் இதை மட்டும் அலாங் திஸ் காலம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ B - A இன்ட்டு C - A இன்ட்டு 1 இன்ட்டு இதை மட்டும்தான் பண்ணணும். இது என்னது? இன்ட்டு C + A மைனஸ் ஆஃப் B + A. C + A மைனஸ் ஆஃப் B + A என்ன? A கேன்சல் ஆகிடும். C - B. ஸோ B - A இன்ட்டு C - A இன்ட்டு C - Bன்னு இருக்குது.
ஆனால் நமக்கு எப்படி வேணும், மாற்றி வேணும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டுருங்க, இங்கே மைனஸ் போட்டால் a மைனஸ் பி ஆகிடும், இங்கே இன்னொரு மைனஸ் போட்டால் b மைனஸ் சி ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ்க்கு a மைனஸ் பி, நடுவில் இருக்கிறது மாறல, இன்ட்டு b மைனஸ் சி. ஸோ இது b மைனஸ் சி ஆகிடுச்சா, இது b மைனஸ் சி ஆகிடுச்சு, இன்ட்டு c மைனஸ் a. நமக்கு வேண்டிய எக்ஸ்பிரஷன் என்ன, அதுதான் a மைனஸ் பி இன்ட்டு b மைனஸ் சி இன்ட்டு c மைனஸ் a. அதே தான் வந்திருக்கு, a மைனஸ் பி இன்ட்டு b மைனஸ் சி இன்ட்டு c மைனஸ் a. ஸோ இந்த 3 ஸ்டெப், லுக் ஃபார் 0 பாருங்கள், லுக் ஃபார் 0 ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளிஃபை பை ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் இதே காலமில் பண்ணால் காலம் ஆப்ரேஷன் எப்படி பண்ணி எப்படியாவது சிம்பிளிஃபை, இந்த சைக்கிளிக் எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளாக ஆக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மூணாவது ஸ்கேலார் ஆப்ரேஷன். ஸ்கேலார் ஆப்ரேஷன் சொன்ன மாதிரி இங்கே b மைனஸ் a காமனாக இருக்குது, அதை வெளியே கொண்டு வந்துட்டு பாருங்கள், கொண்டு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக போயிடுச்சா, இன்னும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபார்மேட்டில் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் 3 முறை இந்த ஃபார்மேட்லேயே கேட்டிருக்காங்க. உள்ள இந்த டிட்டர்மினண்ட்டோட ஃபார்ம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுமே தவிர, இந்த 4a² b²ங்கிற எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதையே கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரிலாம் 4a² b² வருமோ அது மாதிரி வச்சு நீங்கள் ஒரு 4-5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஷுவர் ஷாட் உங்களுக்கு வந்து 4 மார்க் கன்ஃபார்ம். ஸோ நம்ம இது எப்படி பார்ப்போம். இப்போது இந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோலேருந்து ஏவை பி சியை காமனாக எடுத்துரும். அப்படி எடுத்தால் என்ன ஆகும், ஏ பி சி இன்ட்டு இங்கேருந்து ஏ எடுத்தாச்சு, ஸோ மைனஸ் ஏ பி சி, இங்கே பி எடுத்தாச்சு ஏ மைனஸ் பி சி, இங்கே சி எடுத்தாச்சு ஏ பி மைனஸ் சி. அதே மாதிரி காலம்லேருந்து ஏபிசி எடுத்துரும், ஸ்கேலார் எடுத்தால் வெளில என்ன வரும், இன்னொரு ஏபிசி வரும், a² b² c², உள்ள என்ன மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1. இப்போ இதுக்கு திருப்பியும் லுக் ஃபார் 0 பண்ணி ரோ ஆப்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணாதீங்கன்னா எல்லாமே 1 தான் இருக்குது. லுக் ஃபார் 0, லுக் ஃபார் 1, 0 ஆர் 1 எல்லா ரெண்டுத்தையும் வச்சு மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ இதுக்கு திருப்பியும் r2 மைனஸ் r3 அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும். எப்படி, a² b² c² அப்படியே நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1, இது ரெண்டும் மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 1. ஸோ இது 0, இது 2, இது 2, இது 2. ஸோ a² b² c² இன்ட்டு 2 + 2 which is equal to 4a² b² c² நமக்கு வேண்டிய ஆன்சர். ஸோ நான் திருப்பியும் சொன்ன மாதிரி நீங்கள் 3 விஷயம் கவனமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு லுக் ஃபார் 0 or 1, ரெண்டாவது சிம்பிளிஃபை யூஸிங் ஃபஸ்ட்டு ரோ ஆப்ரேஷன், ரோ ஆர் காலம், இல்லைன்னா ஸ்கேலார். ஸ்கேலார் ஆப்ரேஷன்னா ஒன்றில் உள்ளே கொண்டு வருது, வெளியே கொண்டு போகிறது, காமனாக இருக்கிறது எல்லாமே, அதுக்கு பேர் தான் ஸ்கேலார் ஆப்ரேஷன். மூணாவது ரிசல்ட்டு, உங்களுக்கு ரிசல்ட்டில் இருக்கிறது என்னன்னு பாருங்கள். ரிசல்ட்டில் a மைனஸ் பி வேணும் அப்படின்னா a மைனஸ் பியை கொண்டு வரத்துக்கு இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள். ரிசல்ட்டில் a² b² c² இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, ரிசல்ட்டில் 1/abc அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே சைக்கிளிக் எக்ஸ்பிரஷன் பேர். ஸோ ரிசல்ட்டை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 விஷயங்களும் பண்ணால் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போகிறோம். உங்கள் எக்ஸசைஸில் கூட பாருங்கள், முக்கால்வாசி பாருங்கள் அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே சைக்கிளிக் தான். இங்கே பாருங்கள் சைக்கிளிக். ஸோ அது மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருக்குனாலும் கேளுங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளமும் என்சிஆர்டி எக்ஸாம்பிளாரும் சால்வ் பண்ணாலே
உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். நன்றி, வணக்கம்.